வாகனத்தை தூக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கராஜ் சர்வீஸ் உபகரணங்கள் பற்றி இந்த செஷனில் அறிந்து கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் கீழ்கண்ட சர்வீஸ் ஸ்டேஷன் உபகரணங்களின் செயல்பாடுகள் மற்றும் செயல்பாட்டு செயல்முறையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது சிங்கிள் போஸ்ட் ஹைட்ராலிக் கார் ஹோஸ்ட், டபுள் போஸ்ட் கார் ஹோஸ்ட், 4 போஸ்ட் கார் ஹோஸ்ட், என்ஜின் ஹாய்ஸ்ட், ஜாக்ஸ் மற்றும் ஸ்டாண்டுகள். நவீன ஆட்டோமொபைல் சர்வீஸ் நிலையங்கள் வாகனங்களை தூக்குவதற்கு பல்வேறு வகையான உபகரணங்களை பயன்படுத்துகின்றன. அவை சிங்கிள் போஸ்ட் ஹைட்ராலிக் கார் ஹோய்ஸ்ட், டபுள் போஸ்ட் கார் ஹோய்ஸ்ட், 4 போஸ்ட் கார் ஹோய்ஸ்ட், இன்ஜின் ஹோய்ஸ்ட், ஜாக்ஸ் மற்றும் ஸ்டாண்டுகள். முதலில் பல்வேறு வகையான ஹோய்ஸ்ட்களை பற்றி பார்ப்போம். சிங்கிள் போஸ்ட் ஹைட்ராலிக் கார் ஹோய்ஸ்ட் சர்வீசிங் மற்றும் ரிப்பேர் பணிகளை வசதியாக எளிதாக்குகிறது. இது நம்பகமான, சிக்கல் இல்லாத செயல்திறனுக்காகவும் லகுவான மற்றும் பாதுகாப்பான செயல்பாட்டை உறுதி செய்யவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த போஸ்ட் உயர்தர ஸ்டீல் மூலம் செய்யப்படுகிறது. வாட்டர் வாஷ் செய்யும் போது தேய்மானம் மற்றும் சேதத்தை எதிர்க்கும் வகையில் கார் ஹோய்ஸ்ட் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சிங்கிள் போஸ்ட் வகை 6 டன் வரை உள்ள வாகனங்களுக்கு ஏற்றது. 2 போஸ்ட் ஹோய்ஸ்ட் எலக்ட்ரோ ஹைட்ராலிக் அமைப்பு மூலம் இயக்கப்படுகிறது. டபுள் போஸ்ட் ஹோய்ஸ்டை இயக்குவதும் பராமரிப்பதும் எளிதானது மற்றும் வாகனத்தை உறுதியாக பிடிப்பதற்கு பாதுகாப்பு ஏற்பாடும் இதில் உள்ளது. டபுள் போஸ்ட் ஹோய்ஸ்ட் வகை 4 டன் எடையுள்ள வாகனத்திற்கு ஏற்றது. 4 போஸ்ட் கார் ஹோய்ஸ்ட்கள் எலக்ட்ரோ ஹைட்ராலிக்கல் மற்றும் லிஃப்டிங் வாகனத்தை சமநிலைப்படுத்துவதன் மூலம் இயக்கப்படுகின்றன. இது நகரும் பாகங்களை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் எளிதானது மற்றும் இலகுரக மற்றும் கனரக வாகனங்களை தூக்குவதற்கு ஏற்றது. கார் அல்லது ட்ரக்கிலிருந்து என்ஜினை உயர்த்துவதற்கு என்ஜின் ஹாய்ஸ்ட் உதவுகிறது. ஹைட்ராலிக் பிரஷரானது பவரை மெக்கானிக்கல் அட்வான்டேஜாக மாற்றி சுலபமாக என்ஜினை காரிலிருந்து தூக்குகிறது. என்ஜினை தூக்குவதற்கு பிளாக் மற்றும் டாக்கிள்ஸை பயன்படுத்தும் போது இன்டேக் மேனிஃபோல்டில் இணைக்கப்பட்ட லிஃப்டிங் பிளேட்டை பயன்படுத்தவும் அல்லது பிளாக்கின் ஒவ்வொரு முனையிலும் போல்ட் செய்யப்பட்ட சங்கிலியை பயன்படுத்தவும். இங்கே மற்றொரு தூக்கும் கருவி ஜாக். கைப்பிடியை மேலும் கீழும் நகர்த்துவதன் மூலம் ஜாக்ஸ் இயக்கப்படுகிறது. மற்றொரு வகை போர்ட்டபிள் ஃப்ளோர் ஜாக் ஒரு பினோமெட்டிக் ஜாக் ஆகும். இது கம்ப்ரஸ்ட் ஏர் மூலம் கார் அல்லது ட்ரக்கை தூக்குவதற்கு பயன்படும். இது பெரும்பாலும் ப்ரொடக்ஷன்களில் பயன்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பு ஸ்டாண்டுகள் அல்லது ஜாக் ஸ்டாண்டுகள் இல்லாமல் காரின் கீழ் வேலை செய்ய வேண்டாம். சாலைகளில் பெரும்பாலும் சிறிய வேலைகளுக்கு கார் அல்லது வாகனத்தை தூக்குவதற்கு மெக்கானிக்கல் ஜாக் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஜாக்குகள் ஸ்க்ரூ மற்றும் நட்ஸ் தத்துவத்தின் கீழ் வேலை செய்கின்றன. ஜாக்ஸ் மெக்கானிக் மற்றும் ஹைட்ராலிக் மூலம் இயக்கப்படுகிறது. பழுதுபார்க்கும் பணியின் போது வாகனத்தை உயர்த்தவும் வாகன சுமையை தாங்கவும் ஜாக் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜாக் பல வாகனங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்டாண்டர்ட் அக்சஸரி. லைட் வெயிட் ஸ்க்ரூ ஜாக், ஹெவி டியூட்டி பாட்டில் வகை ஹைட்ராலிக் ஜாக் மற்றும் ட்ராலி டைப்ஸ் ஹைட்ராலிக் ஜாக் ஆகியவை ஜாக்குகளின் வகைகள். ஜாக்கின் மூலம் வாகனத்தின் முன் முனையை தரையிலிருந்து உயர்த்தும் போது முன் ஜாக்கின் அடைப்புக்குறிக்கு எதிராக ஜாக்கை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜாக்கின் மூலம் பின்புற வாகனத்தின் முனையை தரையிலிருந்து உயர்த்தும் போது பின்புற அச்சின் மைய பகுதிக்கு எதிராக ஜாக்கை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனம்: சஸ்பென்ஷன் பகுதிகளிலோ, உதாரணமாக ஸ்டெபிலைசர் போன்றவை, முன் பம்பர் அல்லது வெஹிக்கிள் ஃப்ளோரின் மேலோ ஜாக்கை பயன்படுத்த வேண்டாம்.
அப்படி செய்தால் வாகனத்தின் பாகங்கள் சிதைந்து போகலாம். எச்சரிக்கை: வாகனம் முன் அல்லது பின்பகுதியில் மட்டுமே ஜாக் உபயோகப்படுத்தப்பட்டால் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வாகனத்தின் சக்கரங்கள் தரையில் நகர்வதை பிளாக் செய்ய வேண்டும். வாகனம் ஜாக் செய்யப்பட்ட பிறகு வாகனம் ஸ்டாண்டுகளின் சப்போர்ட்டில் இருக்க வேண்டும். ஜாக் மீது மட்டுமே தூக்கப்பட்ட வாகனத்தில் எந்த வேலையும் செய்வது மிகவும் ஆபத்தானது. அடுத்து ஆக்சில் ஸ்டாண்ட் பற்றி பார்ப்போம். தூக்கப்பட்ட வாகனத்தின் கீழ் வேலையை தொடங்குவதற்கு முன் எப்போதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி ஜாக்குடன் மட்டுமே வேலை செய்வது ஆபத்தானது. எனவே பாதுகாப்பு பணிக்கு ஆக்சில் ஸ்டாண்ட் பயன்படுத்தவும். வாகனத்தின் சுமையை பொறுத்து வெவ்வேறு அளவிலான ஸ்டாண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. வாகனத்தின் முன் அல்லது பின்புற முனை ஜாக்கப் செய்து வேலை செய்ய பாடியின் கீழ் பாதுகாப்பு ஸ்டாண்டுகளை வைப்பதை உறுதி செய்யவும். இதனால் பாடி பாதுகாப்பாக இருக்கும். பின்னர் சேஃப்டி ஸ்டாண்டுகளில் பாடி சரியாமல் இருப்பதையும் பாதுகாப்பிற்காக வாகனம் நிலையாக இருப்பதையும் சரிபார்க்கவும். உபகரணங்களை எவ்வாறு இயக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். ஹைட்ராலிக் கார் ஹோய்ஸ்ட் இயக்குவதற்கான வழிமுறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. கார் ஏற்றப்பட்ட மையத்தில் வாகனத்தை நிறுத்தவும். ஏர் ஹாக்கை படிப்படியாக திறந்து கார் ஹோய்ஸ்ட் மேல் நோக்கி நகர்வதை கவனிக்கவும். தேவையான உயரத்தை அடையும் போது ஹாக்கை மூடவும். ஹோய்ஸ்டின் கீழ் பாதுகாப்பு நிலைகளை வழங்கவும். அவுட்லெட் ஹாக்கை மெல்ல மெதுவாக திறக்கவும். இதனால் வாகனம் ஆடாமல் கீழே நகரும். ஹோய்ஸ்ட் சைடு ரெயில் நிலைப்பாட்டில் உறுதியாக அமர்ந்திருப்பதை உறுதி செய்யவும். தேவையான வேலையை முடித்த பிறகு இன்லெட் ஹாக்கை லேசாக திறந்து கார் ஹோய்ஸ்டை சற்று மேலே உயர்த்தவும். இன்லெட் ஹாக்கை மூடவும். பாதுகாப்பு நிலைகளை அகற்றவும். வாகனத்தின் அடியில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். அவுட்லெட் ஹாக்கை மெதுவாக திறக்கவும். இதனால் வாகனத்தின் நிலையை தொந்தரவு செய்யாமல் ஹோய்ஸ்ட் கீழே வரும். கிளாம்ப்ஸ் அல்லது சாக்ஸை அகற்றி வாகனத்தை ஹோய்ஸ்டிலிருந்து அகற்றவும். 2 போஸ்ட் லிஃப்ட் ஹாய்ஸ்டின் எலக்ட்ரோ மெக்கானிக்கலின் மையத்தில் வாகனத்தை நிறுத்தும் செயல்முறை. டெலஸ்கோபிக் 2 போஸ்ட் லிஃப்டிங் ஆர்மை சரி செய்யவும். தூக்கும் போது மற்றும் இறக்கும் போது தானியங்கி ஆயுதங்களில் லாக்கிங் மற்றும் ரிலீசிங் சாதனத்தை பயன்படுத்தவும். சீரற்ற தூக்குதலை தடுக்க பாதுகாப்பு முறையை அமைக்கவும். கூடுதல் சேஃப்டி நட் பயன்படுத்தவும். செயின் டிரைவை சரிபார்த்து தூக்கும் ஸ்விட்சை இயக்கவும். பாதுகாப்பிற்காக ஆங்கரிங் போல்ட்களை பயன்படுத்தவும். 4 போஸ்ட் லிஃப்டின் சமன் செய்யப்பட்ட வளைவில் வாகனத்தை ஓட்டுவதற்கான 4 போஸ்ட் லிஃப்ட் ஹாய்ஸ்டின் இயக்க நடைமுறைகள். சரியாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனம் சரிவில் இல்லை என்பதை சரிபார்த்து மரக்கட்டையை ஸ்டாப்பராக பயன்படுத்தவும். வாகனத்தின் கதவு மற்றும் கண்ணாடி மூடப்பட்டுள்ளதா என சரிபார்த்து வாகனத்தின் ஹேண்ட் பிரேக் லிவரை மேலே இழுக்கவும். ஹைட்ராலிக் சிலிண்டரை நிலையான மற்றும் குறைக்கும் வகையில் இயக்கவும். சேஃப்டி பிளாக்கை பயன்படுத்தி இழுக்கும் வரம்பு மெக்கானிக்கல் பாதுகாப்பை வழங்குகிறது. ஸ்டீல் கேபிள்களை பயன்படுத்தி இணைக்கப்பட்டுள்ளது. லிஃப்டின் கட்டாய சின்க்ரனைஸ்ட் இயக்கம் மூலம் வாகனம் சாய்வது திறம்பட தடுக்கப்படுகிறது. எல்சிவி மற்றும் பெரிய வாகனத்திற்கான 4 டன் ரன்வே நீளத்துடன் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்ஜின் ஹாய்ஸ்ட் வாகனம் சமதளத்தில் வைத்து இயக்கப்படுகிறது. உறுதியான கிரவுண்ட் இல்லை என்றால் பெரிய மரக்கட்டையை ஹாய்ஸ்டின் அடிப்பகுதியில் பயன்படுத்தவும்.
வாகனத்தின் ஹேண்ட் பிரேக் லீவரை மேலே இழுக்கவும். உறுதியான தரையில் ஹொய்ஸ்டை வைத்து இயந்திரத்தின் அத்தகைய பகுதியில் ஒரு கயிற்றை பொருத்தவும். வாகனத்திலிருந்து விடுபடும் வரை மெதுவாக ஹொய்ஸ்டை உயர்த்தவும். மெதுவாக வீல் ஹாய்ஸ்ட் மற்றும் லெக் ஹாய்ஸ்டை ரோல் பண்ணவும். மெக்கானிக்கல் மற்றும் ஹைட்ராலிக் ஜாக்கின் இயக்க முறை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். வாகனத்தை சமதளத்தில் நிறுத்தவும். ஃப்ரண்ட் ஆக்சிலை உயர்த்தினால் ரியர் வீல்ஸை விலக்கவும். மெக்கானிக்கல் ஜாக்கில் கையால் மற்றும் ஹைட்ராலிக் ஜாக்கில் த்ரெட் மூலம் லகுவான மூவ்மெண்ட்டை சரிபார்க்கவும். ஆயில் லெவல் மற்றும் அதன் செயல்பாடுகளை சரிபார்க்கவும். குறிப்பிட்ட இடத்தில் வாகனத்தின் கீழ் ஜாக்கை வைக்கவும். ஜாக் லிவர் மூலம் ஸ்க்ரூவை படிப்படியாக சுழற்றி வாகனத்தை உயர்த்தவும் மற்றும் ஹைட்ராலிக் ஜாக் விஷயத்தில் ஜாக்கின் லிவரை மெதுவாக நகர்த்தவும். இதனால் ஆக்சில் ஜாக் எந்த இழுப்பும் இல்லாமல் மேலே செல்லும். சப்போர்ட் அல்லது ஹார்சஸை சேசிஸ் ஃப்ரேம் அல்லது ஆக்சிலுக்கு கீழே வைக்கவும். ஜாக்கை கீழே இறக்கி அதை அகற்றவும். குறிப்பிட்ட வேலையை முடித்த பிறகு மீண்டும் ஜாக்கை உயர்த்தவும். சப்போர்ட் அல்லது ஹார்சஸை அகற்றவும். ஜாக்கை கீழே இறக்கி அதை அகற்றவும். கருவிகளுடன் பணிபுரியும் போது எப்போதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும். ஃப்ளோர் ஜாக் மட்டும் தாங்கும் வாகனத்தின் கீழ் வேலை செய்யாதீர்கள். லிஃப்ட் சாடில்கள் சரியாக மற்றும் பாதுகாப்பான தொடர்பில் இருக்க வேண்டும். காரை கீழே இறக்கும் முன் காரின் அடியில் உள்ள உபகரணங்கள், பாகங்கள் அல்லது பணியாளர்களை எப்போதும் சரிபார்க்கவும். ஆக்சில் ஸ்டாண்ட் அல்லது ஜாக் ஸ்டாண்ட் பாதுகாப்பு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஜாக் ஸ்டாண்டின் உயரம் ராட் செட் சரி செய்தல் மூலம் சரி செய்யப்படுகிறது. ஸ்டாண்டுகள் சரியாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கப்பட வேண்டும். வாகனத்தை தூக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கேரேஜ் சர்வீஸ் உபகரணங்கள் குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்பொழுது நீங்கள் சிங்கிள் போஸ்ட் ஹைட்ராலிக் கார் ஹோய்ஸ்ட், டபுள் போஸ்ட் கார் ஹோய்ஸ்ட், 4 போஸ்ட் கார் ஹோய்ஸ்ட், என்ஜின் ஹோய்ஸ்ட், ஜாக்ஸ் மற்றும் ஸ்டாண்டுகள் ஆகிய உபகரணங்களின் செயல்பாடுகள் மற்றும் இயக்க முறைகள் பற்றிய தெளிவான அறிவை பெற்றிருக்கிறோம்.